ஹாய் ஆல், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப ஹாப்பியாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி ரொம்ப ஒரு முக்கியமான விஷயத்தை பேச போகிறோம். ஏன்னா எஸ்ஏபி எங்கே பார்த்தாலும் எஸ்ஏபியோட வேர்டே கேட்டிருக்கீங்க. எல்லா இடங்களையும் எஸ்ஏபி பற்றி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டுருக்கீங்க. எஸ்ஏபி படித்தா வேலைக்கு போயிடலாம், எஸ்ஏபி படித்தா நல்ல சேலரி கிடைக்கும், எஸ்ஏபி ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணுறாங்க, அப்ராடில் போய் செட்டில் ஆகிடலாம், எஸ்ஏபி கன்சல்டன்ட் ஆகிறது எப்படி, எஸ்ஏபியில் எப்படி முன்னாடி வரணும் அப்படின்னு நிறைய கொரிஸ் உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும். முதல்ல அதுக்கான கிளியரிட்டி வேணும். அதுக்காக தான் நாங்கள் ரோட் மேப் அப்படின்னு சொல்லி ஒரு டாப்பிக்கை ப்ரொடியூஸ் பண்ணுறோம். லாஜிக்காக புரிஞ்சுக்குங்க. ரோட் மேப்னா என்ன அப்படின்னா, எல்லா ப்ராஜெக்ட்டுக்குமே ஒரு பிளான் இருக்கும்ல, அதே மாதிரி எஸ்ஏபி யாருக்கான ப்ராசஸ், எப்படி படிக்கணும், நீங்கள் எந்த மாதிரி ப்ரொஃபைல், ஃப்ரெஷருக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருக்க போகுது. ஸோ ஃபஸ்ட் விஷயம் நீங்கள் என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அப்படின்னா, எஸ்ஏபியோட ரோட் மேப்பில் முதல் அப்சர்வேஷன், நான் யார் அப்படின்னு முதல்ல நீங்கள் திங்க் பண்ண ஆரம்பிங்க. நீங்கள் ஒரு காமர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கலாம், பிஇ ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கலாம், தென் மேக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கலாம். ஸோ இந்த மாதிரியான விஷயங்களில் ஃபஸ்ட்டு நீங்கள் யார் அப்படின்னு முதல்ல அண்டர்ஸ்டாண்டிங் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அதுக்கப்புறமா தான் அந்த அப்சர்வேஷனுக்கு அப்புறமா நமக்கு எப்படி இந்த கோர்ஸ் செட் ஆக போகுது அப்படின்னு எடுக்குவேன். ஸோ கோர்ஸ் அப்படின்னு வரும்போது ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, என்ன மாதிரியான கோர்சஸ்லாம் எஸ்ஏபியில் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். அதுக்கு பேர் தான் கோர்ஸ்னு கால் பண்ண மாட்டாங்க, மாடியூல்னு சொல்லுவாங்க. ஸோ ஃபினான்ஸ் படிக்க போகிறீங்களா, ஹெச்ஆர் படிக்க போகிறீங்களா, லாஜிஸ்டிக்குள்ளே போக போகிறீங்களா, பர்ச்சேஸ், சேல்ஸ், ப்ரொடக்ஷன், குவாலிட்டி, நிறைய இந்த மாதிரி மாடியூல்ஸ் உங்களுக்கு டிஃபைன் பண்ணியிருப்பாங்க. மோர் தென் 65 மாடியூல்ஸ் எஸ்ஏபியில் இப்போ வரைக்கும் லான்ச்சிங்கில் போயிட்டுருக்கு. இன்னும் மாடியூல்ஸ் கேட்டகரைஸ் பண்ணி இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஸோ இப்படி இருக்கக்கூடிய இந்த டொமைனில் ஃப்ரெஷராக நீங்கள் வரவங்க முதல்ல உங்களுடைய யூனிக்கான எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்னு சொல்லி ரொம்பவே அப்சர்வேஷன் பண்ணணும். இதை என்னதான் நம்மலாம் வெளியிருந்து சொன்னாலும் நமக்கு எந்த மாடல் செட் ஆகும், நம்ம என்ன மாதிரியான மாடல் லேர்ன் பண்ணலாம், நமக்கு முதல்ல ஃபினான்ஸ் செட் ஆகுதா, இல்லை லாஜிஸ்டிக்கா, எம்பிஏல லாஜிஸ்டிக் படிக்கிறீங்களா, எம்பிஏ ஹெச்ஆர் படிக்கிறீங்களா, மார்க்கெட்டிங்கா, இன்சூரன்ஸா, பேங்கிங்கான்னு நிறைய நம்ம பிரிஞ்சிருக்கோம் இல்லையா. ஸோ நம்ம எது படிக்கலாம் அப்படின்னு முதல்ல விஷயத்தை தெரிஞ்சுக்கணும். அடுத்தது எங்கே படிக்கணும் அப்படின்னு சொல்கிற விஷயத்தில் ரொம்ப கிளாரிட்டி வேணும். ஏன்னா இன்றைக்கி எல்லாருமே எஸ்ஏபி சொல்லிக் கொடுக்குறாங்க, எல்லாருமே எஸ்ஏபி லேர்ன் பண்ணுறாங்க. எங்கேயோ ஒரு இடத்துலேருந்து எஸ்ஏபி ஆன்லைனில் படித்த சார்னு சொல்கிறாங்க. பட் அப்படி படிக்கிறது எஸ்ஏபி கிடையாது. ஏன் அப்படின்னா, சொல்லிக் கொடுக்குறவோடைய ஸ்ட்ராட்டஜி அண்ட் மெத்தட்ஸ் அண்ட் அவங்க எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கணும். இப்போ நான் எஸ்ஏபியை லேர்ன் பண்ணியிருப்பேன், எஸ்டர்டே தான் எஸ்ஏபியை லேர்ன் பண்ணியிருப்பேன், இன்றைக்கி நான் கிளாஸ் எடுக்க ஆரம்பிச்சிருவேன். இது மாதிரியான விஷயங்கள் மற்ற அப்ளிகேஷனில் எப்படின்னு எனக்கு தெரியல. எஸ்ஏபியில் அது பாசிபிளே கிடையாது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எஸ்ஏபி டொமைனை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு எஸ்ஏபி டொமைனுக்குள்ளே அதோடைய டிக்கெட்ஸ், அதோடைய எரர்ஸ், அது எப்படி இருக்கும், யூசர் லெவலில் அது எந்த மாதிரி இருக்கும், பிஸ்னஸ் கிளைண்ட் லெவலில் எந்த மாதிரி இருக்கும், ஆப்பில் எந்த மாதிரி இருக்கும், சர்வரில் எப்படி இருக்கும், டெவலப்மெண்ட்டில் எப்படி இருக்கும், இதெல்லாம் எஸ்ஏபியிலேயே நிறைய பூந்து விளையாடுறாங்க இல்லையா, அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். ஸோ அந்த மாதிரியான ஆட்கள்கிட்ட எஸ்ஏபியை முதல்ல லேர்ன் பண்ணணும். நம்பிக்கையான இடம் அடுத்தது, அதுதான் ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்ம எங்கே வேணால் படிச்சுக்கலாம், ஆன்லைனில் படிக்கிறோம், ஆஃப்லைனில் படிக்கிறோம், தென் எப்படி வேணால் படிச்சுக்கலாம் அப்படின்னு. சிலருக்கு இன்னும் ஒரு கணிப்பு இருக்கும், ஆஃப்லைனில் படித்தா புரிஞ்சிடும், ஆன்லைனில் படித்தா புரியாது அப்படின்னு. அதையும் முதல்ல இங்கே நான் பிரேக் பண்ணுறேன். நீங்கள் படிக்கிற மோட் மேட்ரு இல்லை, யார்கிட்ட படிக்கிறீங்க, எந்த நம்பிக்கையான இன்ஸ்டியூட்டில் படிக்கிறீங்க. ஸோ இங்கே படித்தா நமக்கு எப்படியான பிளேஸ்மெண்ட் அசூரன்ஸ் கிடைக்கும், இல்லை அசிஸ்டன்ஸ் கிடைக்கும், அது எந்த அளவுக்கு அவங்க கொடுக்க போகிறாங்க, அதுக்கு எந்த அளவுக்கு நம்ம டீல் பண்ணி கொண்டு போகிறாங்க, இது எல்லாமே நீங்கள் ஒரு அனலைஸ்டாக இருந்து நீங்கள் பார்க்கணும். ஒரு ஸ்டூடெண்ட் இந்த அளவுக்கு யோசிக்கணுமா சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கட்டாயம் அப்படி ஒரு தெளிவோட இந்த பிளாட்ஃபார்ம்குள்ளே வரும்போது பிளேஸ்மெண்ட் வரைக்கும் ஈஸியாக செல்ஃபாகவே உங்களால் கிராக் பண்ண முடியும். இந்த இடத்துல நம்ம நிறைய டிபெண்டிங் பண்ணிடுறோம். சம்டைம்ஸ் என்ன பண்ணிடுறோம்னா, யாராவது எனக்கு வேலை வாங்கி கொடுங்க, அதுக்கப்புறம் எனக்கு இந்த படித்தா மட்டும் போதும். நேற்று கூட ஒரு ஸ்டூடெண்ட் சொன்னார், சார் எனக்கு யாரோ கை தூக்கி விட்டால் போதும் அப்படின்னு. அதெல்லாம் லாஜிக் இல்லாத விஷயமா இருக்குது இப்போ இருக்க உலகத்துக்கு. ஏன்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி நம்ம யார் கை தூக்கி விடுவாங்க, நம்ம யார் டெவலப் பண்ணி விடுவாங்க, இதெல்லாம் யோசிக்க நேரமே இல்லை. நீங்கள் எல்லாமே ஸ்மார்ட் கிட்ஸாக இருப்பீங்க, அதுக்கப்புறமா ஸ்மார்ட் கிட்ஸாக வரணும்னு ஆசைப்படக்கூடிய இடத்துல இருப்பீங்க மேபி. அப்போ அந்த மாதிரிலாம் இருக்கும்போது நீங்கள் என்ன யோசிக்கணும் அப்படின்னா, முதல்ல ஸ்கில்லை எப்படி டெவலப் பண்ணலாம், அந்த ஸ்கில்லை எப்படி கொண்டு போகலாம், அதுக்கு எந்த இடம் நம்பிக்கையான இடம், அது முதல்ல நம்ம பார்த்துக்குங்க. தென் உங்களை பற்றி அனலைஸ் பண்ணிட்டீங்க, இன்ஸ்டியூட்டை பற்றி அனலைஸ் பண்ண ஆரம்பிக்கிறீங்க. அடுத்தது நீங்கள் வரக்கூடிய விஷயம் தான் மாடியூல். சரி, நமக்கு எந்த மாடியூல் செட் ஆகும் அப்படின்னு பார்க்கும்போது அது கோர்ஸ் தான், அதாவது மாடியூல் நம்ம சொல்கிறோம். ஸோ நீங்கள் எந்த பேக்ரவுண்டில் வரீங்க, காமர்ஸ் பேக்ரவுண்டில் வரீங்க அப்படின்னா, உங்களுக்கு அக்கௌண்ட்ஸ் தெரியும் அப்படின்னா நீங்கள் கிளியராக ஃபினான்ஸுக்குள்ளே போகலாம். இல்லை அக்கௌண்ட்ஸில் இன்ட்ரெஸ்ட் இல்லை, எனக்கு அக்கௌண்ட்ஸ் அப்படி அவ்வளோ ஐடியாஸ் இல்லை சார் அப்படின்னு நினச்சிங்கன்னா, ப்ளீஸ் நீங்கள் லாஜிஸ்டிக் மூவ் பண்ணுங்கள். இல்லை கொஞ்சம் சின்ன பொண்ணுங்களாக இருப்பாங்க, அவங்களாம் பார்த்தீங்கன்னா ஹெச்ஆர் அண்ட் அட்மின் ரோல்லாம் விரும்பக்கூடிய ஆட்களாக இருப்பீங்க. ரிசப்ஷனில் ஆரம்பிக்கிற ஃபீல்டு ஹெச்ஆர் லீடு வரைக்கும் போகுது. ஸோ அப்போ நீங்கள் ஹெச்சிஎம்குள்ளே வாங்க, அங்கே சக்ஸஸ் ஃபேக்டர் அந்த மாதிரி மோர் அபவுட்ஸ் அது நிறைய போயிட்டே இருக்கும். எஸ்ஏபியில் எதுவுமே ஒரு இவ்வளோ தான், இது படித்தா இது ஆயிடலாம் அப்படின்னு கிடையாதுங்க. இன்ஃபினிட்டியாக போயிட்டே இருக்கும். அதுலேயும் இப்போ ஏஐ இன்டெகிரேஷன்லாம் வந்ததுக்கப்புறமா ரோல் அதிகமாக டிஃபைன் பண்ணப்படும். அப்போ நம்மளும் நாளுக்கு நாள் அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கணும். நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கும், எஸ்ஏபி லேர்ன் பண்ணால் இயர்லி ஒன்ஸ் சர்டிஃபிகேட் வேறு அப்டேட் பண்ணணும்னு சொல்கிறாங்களே சார், அது உண்மையா அப்படின்னு கேட்குறாங்க. எஸ், கட்டாயம் நம்ம இயர்லி ஒன்ஸ் நம்ம எஸ்ஏபி அப்டேட் பண்ணிகிட்டே இருப்போம். எதுக்காக அப்படின்னா, நாலேஜ் உள்ள ஸ்கில்டை அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கக்கூடிய ப்ரொஃபைல் தான் இந்த டொமைனுக்கு தேவையே தவிர
ஆல்ரெடி ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி படித்து வச்சுட்டு அந்த அரைச்சமாவே திருப்பி எக்ஸிக்யூட் பண்ணி ரிப்போர்ட் பண்ணிவிட்டு ஒரு யூசர் லெவலில் இருக்கக்கூடியவங்களுக்கு ஒரு பெரிய க்ரோத் இருக்காது இல்லையா? ஸோ அப்போ எஸ்ஏபி அந்த இடத்துலேயே முதல் யூனிக்காக என்ன பண்ணிடுதுன்னா, உங்களுடைய க்ரோ எப்படி இருக்குது, கிராஜுவல் இன்கம் எப்படி இருக்குன்னு முதல்லே பிளான் பண்ணிடுறாங்க. ஸோ அந்த ஸ்ட்ரக்சரை முதல்ல நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். ஸோ அதுக்கப்புறமா நீங்கள் ஒரு மாடியூல் சூஸ் பண்ணுறீங்க. மாடியூல் அந்த ஃபினான்ஸாக இருக்கும், அந்த ஹெச்ஆராக இருக்கும், லாஜிஸ்டிக்காக இருக்கும், மேபி டெக்னிக்கலாக கூட இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு மாடியூல்குள்ளே நீங்கள் அடாப்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா அடுத்ததான் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது இஆர்பியோட டெக்னாலஜி பற்றி தெரிஞ்சுக்கணும். இஆர்பினா என்ன, என்டர்பிரைஸ் ரிசோர்ஸ் பிளானிங், அந்த டெக்னாலஜி இருக்கக்கூடிய அப்ளிகேஷன்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு கொஞ்சம் அதோட அப்சர்வேஷன்லாம் தெரிஞ்சுட்டு ஒரு பிஸ்னஸ் ஃப்ளோவை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். இன்றைக்கி இருக்கிற பெரிய வீக்னஸ் என்னென்னா, டேலி படிங்கன்னா படிக்கிறாங்க, ஜோகோ படிங்கன்னா படிக்கிறாங்க, எஸ்ஏபி படிங்கன்னா படிக்கிறாங்க. அது ஒரு அப்ளிகேஷனாக மட்டும் படிக்கிறாங்களே தவிர அதை ஒரு பிஸ்னஸ் ஃப்ளோவில் எப்படி இருக்கும், மேபி நானே நாளைக்கு ஒரு க்ரோசரி ஷாப் வைக்கிறேன், மளிகை கடை வைக்கிறேன் அப்படின்னா நான் என்ன மாதிரியான ப்ராசஸ்லாம் பண்ணுவேன், காலையில் எந்திரிச்சதுலேருந்து என்னுடைய என் டு டே எப்படி இருக்கும், அதெல்லாம் யாருமே யோசிக்கிறது இல்லை. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நமக்கு தேவை அப்ளிகேஷன். இந்த அப்ளிகேஷன் நம்ம எப்படி யூஸ் பண்ணலாம், ரொம்ப சிம்பிளாக போயிடுறோம். தென் அப்புறம் என்ட்ரி போடுறோம், ரிப்போர்ட்ஸ் பார்க்குறோம், அவ்வளோதான் அப்படின்னு நினைக்கிறோம். அது இல்லை. அதை தாண்டி சில ஸ்ட்ரக்சர்ஸ், இன்டர்ஃபேஸ், ரிப்போர்ட், டேட்டா குவாலிட்டி, இது எல்லாத்தையுமே அனலைஸ் பண்ணணும். இப்போ நார்மல் அப்ளிகேஷனாக இருந்தால் நான் ரொம்ப உங்களுக்கு சிம்பிளாக சொல்லிடுவேன். நீங்கள் இப்படி எடுங்க, இந்த கோர்ஸ் எடுக்கிறீங்க, 2 மாதம் இந்த இடத்துல படிங்க, இவ்வளோ ஃபீஸ். இங்கே எதையுமே நம்ம கணிக்க முடியாது. ஏன்னா சர்டிஃபிகேஷனோட ப்ரொஃபைலே நிறைய கேட்டகரியில் இருக்குது. ஸோ அப்போ நீங்கள் உள்ளே வரீங்க அப்படின்னா, ஆஸ் அ ஃப்ரெஷராக நீங்கள் உள்ளே வரீங்க அப்படின்னா முதல்ல உங்கள் டிகிரியை பார்த்துட்டீங்க, தென் உங்களுடைய இன்ட்ரெஸ்ட்டை பார்க்குறீங்க, அதுக்கப்புறமா உங்கள் மாடியூல் சூஸ் பண்ணுறீங்க, எங்கே படிக்கலாம், யார்கிட்ட படிக்கலாம் அப்படின்லாம் முடிவெடுத்து வந்துடுறீங்க. தென் அதுக்கப்புறமா நீங்கள் மூவ் பண்ண வேண்டிய விஷயம் தான் ப்ராஜெக்டோட ஃபேஸஸ். ஸோ ப்ராஜெக்ட்குள்ளே போகணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா ஒரு மெத்தட் இருக்குது, அதுதான் ஐடி லெவலில் இருக்கக்கூடிய கன்சல்டிங் மெத்தட். இல்லை நார்மலாக நான் பிஸ்னஸ் யூஸராக போகணும், எஸ்ஏபி படித்து நான் பிஸ்னஸ் யூஸர், கோர் கம்பெனி, மேனுஃபேக்சரிங், ப்ரொடக்ஷன், ட்ரேடிங், சர்வீஸ் ஆர்கனைசேஷனில் யூஸ் பண்ணுற எஸ்ஏபியில் போகணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா இன்றைக்கி ஹாஸ்பிட்டல்லேருந்து ஆரம்பித்து மேனுஃபேக்சரிங் கம்பெனி வரைக்கும் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அப்போ அது மாதிரி நான் அடாப்ட் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா அந்த ஃப்ளோவில் படிக்கணும். இந்த 2 ஃப்ளோவில் முதல்ல தெளிவாக வச்சுக்கோங்க. ஒன்று பிஸ்னஸ் ஃப்ளோ, ஒன்று ப்ராஜெக்ட் ஃப்ளோ. ஸோ பிஸ்னஸ் ஃப்ளோவில் பண்ணவங்க யூசர் லெவல் கோர்ஸை தெளிவாக படிங்க. ஏன்னா அதுலேயே எண்ட் யூசர், பவர் யூசர், சூப்பர் யூசர்னு நிறைய கேட்டகரிஸ் இருக்குது. ஸோ அதில் என்ன படிக்கலாம் அப்படின்னு ஒரு டிசைட் பண்ணணும். ரொம்ப ஃப்ரெஷ்ஷராக இருக்கீங்கன்னா முதல்ல எண்ட் யூசர் கோர்ஸ் பண்ணுங்கள். அந்த எண்ட் யூசர் கோர்ஸ் பண்ணி முடிச்சுட்டு ஜஸ்ட் ஒரு கம்பெனியில் போய் வேலைக்கு போங்க. ஒரு வருஷம் 2 வருஷம் நாலேஜை கெயின் பண்ணுங்கள். 20,000 ரூபாயிலேருந்து ஆரம்பித்து 30,000 வரைக்கும் சம்பளம் கிடைக்கும். அதை கெயின் பண்ணவே சைட் பை சைடாக ப்ராஜெக்ட் லெவலில் எக்ஸ்பீரியன்ஸை கெயின் பண்ண ஆரம்பிக்கும். இங்கே இருக்கிற பெரிய பிரச்சனை என்னென்னா, நம்ம எஸ்ஏபியில் எல்லா கோர்ஸையும் கற்றுக்கலாம், எல்லா மாடலும் கற்றுக்கலாம், எல்லா சர்டிஃபிகேஷன் பண்ணி வச்சிட்டோம்னா எல்லா ஜாப்பும் கிடைக்கும்னு நினைக்கிறீங்க. எஸ்ஏபி அப்படி சொல்லவே இல்லை. முதல்ல ஒவ்வொரு லெவலாக நீங்கள் கிராக் பண்ணுறீங்க. ஒவ்வொரு கோர்ஸ் முடிக்க ஒவ்வொரு மாடியூல் முடிக்க அதுக்கான ஜாப் எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்பவே முக்கியம். அதனால தான் எஸ்ஏபியில் எக்ஸ்பீரியன்ஸ் ஆட்களை வேலை கேட்குறாங்க. அப்போ எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் அப்படின்னு சொன்னால் கம்பெனியில் போய் ஒரு பேசிக் லெவலில் ஒரு 1 இயராவது ஒர்க் பண்ணணும். இந்த இடத்துல நீங்கள் கேட்கலாம், எல்லா அப்ளிகேஷன் மாதிரி தானே சார் இதையும் சொல்கிறீங்க, அப்போ இதையும் படிச்சுட்டு நாங்கள் பேசிக் பேக் தான் போக போகிறோமா அப்படின்னா அடுத்த ட்விஸ்ட் அதுதான். நீங்கள் படித்து உள்ளே வந்துட்டீங்க, ஒரு வருஷம் இருக்கீங்க, இதே எக்ஸிஸ்டிங் அப்ளிகேஷனை படித்து ஒரு 1 இயர் இருக்கீங்க. கம்பேர் பண்ணுங்கள். லைக் உங்கள் ஃப்ரெண்டு பூஜான்னு வச்சுக்கோங்க, அந்த பொண்ணும் இதே மாதிரி ஒரு அப்ளிகேஷனை படித்து உள்ளே வராங்க, நீங்களும் வரீங்க. பூஜா அடுத்த வருஷம் 10% ப்ரொமோஷனுக்கு ஸ்கில் ஆவாங்க. ஆனால் நீங்கள் கிராஜுவலாக 30% வரைக்கும் ஸ்கில் ஆவீங்க. அது மட்டும் இல்லாமல் அதே ரோல் நீங்கள் இருக்கணும்னு அவசியம் இல்லை. அடுத்து ஐடிக்குள்ளே போவீங்க, அல்லது ரோல் பேஸ்டாக அடுத்த எஸ்ஏபி லேர்னிங் போவீங்க. அடுத்த 1 இயரில் வேறு எதாவது படிக்கலாமா அப்படின்னு கூட நான் என்னோடய ஸ்டூடெண்ட்ஸை பார்க்குறேன். ஃப்ரெஷராக வரக்கூடியவங்க ஐடியில் கன்சர்ன் லெவலுக்கு மூவ் பண்ணுறாங்க. எப்படி பாசிபிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 1 இயரில் அந்த பிஸ்னஸ் ஃப்ளோவை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறாங்க. தென் அதுக்கப்புறம் உள்ளே போகிறாங்க. ஐடிக்குள்ளே மூவ் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக ப்ராஜெக்ட் நாலேஜ் முக்கியம். ஏன்னா ஒருத்தர் வரும்போதே எடுத்ததுமே ப்ராஜெக்ட் லெவலில் நாலேஜ்லாம் கற்றுக்கிட்டு சர்வை பண்ணுறது ரொம்ப ரிஸ்க் இந்த பிளாட்ஃபார்ம் ஆர் இந்த டொமைனில். ஸோ அதனால் நீங்கள் எப்படி வரணும் அப்படின்னா முதல்ல யூசர் லெவலில் பிஸ்னஸ் ஃப்ளோலாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸை கெயின் பண்ணுறீங்க. ஆர்எல்ஸ் இன்டர்ன் கூட வாங்குறீங்க. வாங்கிட்டு ப்ராஜெக்டை பற்றி தெரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறீங்க. இங்கே தான் கன்சல்டிங் கோர்ஸ் ஸ்டார்ட் ஆகுது. அப்போ அதில் இருக்கக்கூடிய ஃபேஸஸ் ஒரு 5 to 6 ஃபேஸஸ் இருக்குது. மெத்தடாலஜி அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு அந்த ப்ராஜெக்ட் எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் அப்படியே ஐடி கம்பெனிக்குள்ளே போகிறக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஆக்சுவலாக நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டிருக்காங்க, இந்த மாதிரி நான் ஐடி பேக்ரவுண்டே கிடையாது, பிஎஸ்சி எம்எஸ்சியே படிக்கல, ஜாவா பைத்தான் ப்ரோக்ராம்ஸும் தெரியாது, பட் நாங்கள் எப்படி சார் ஐடிக்குள்ளே போவோம், இது எப்படி பாசிபிள்? பிஸ்னஸ் ஃப்ளோ சொன்னீங்க, அது லாஜிக் தான். எல்லா கம்பெனிலையும் ஒரு பிஸ்னஸில் ஏதோ ஒரு ஆப்ரேஷன்ஸ் இருக்கும், ஃபங்க்ஷனாக நான் மூவ் பண்ணிப்பேன். பட் ஐடிக்குள்ளே எப்படி என்னால் போக முடியும் அப்படின்னு உங்களுக்கு டவுட்ஸ் இருக்கும். அதுக்கும் நாங்கள் செப்பரேட்டாக ஒரு வீடியோஸ் பண்ணுறோம். ஏன்னா நான் ஐடி ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி நீங்கள் ஐடிக்குள்ளே போகலாம், அதுக்கு எஸ்ஏபி எந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ணும், அதெல்லாம் நம்ம அப்கமிங்கில் பார்க்கலாம். ஸோ இதில் நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க ஆஸ் அ ஃப்ரெஷராக எப்படி நீங்கள் எஸ்ஏபிக்குள்ளே வரணும், எப்படிலாம் பிளான் பண்ணணும், இந்த ஸ்ட்ரக்சரை ஃபாலோ பண்ணி எஸ்ஏபி லேர்ன் பண்ணி வாழ்க்கையில் முன்னுக்கு வர வாழ்த்துக்கள். நன்றி.